அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதில் மிகுந்த அக்கறை கொண்ட மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சையத் அபூ தாஹிர் அவர்கள் இதற்கு தோதுவான தேதியை கேட்டு பெற்றார்கள். அவர்கள் கேட்ட சில தேதிகளுக்கு கூட நேரம் ஒத்துவராமல் இருந்தபோது ஹஜ்ரத் அவர்களுக்கும் நான் துஆ செய்து, அன்பர்களே, மனித வாழ்க்கையில் அல்லாஹ் அற்புதமான 3 பருவ காலங்களை தந்திருக்கிறான். ஒவ்வொன்றுமே அற்புதம். அவன் கொடுத்த அந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் துவங்குகிற அந்த நிலை குறித்து திருக்குர்ஆனில் சொன்னான். நான் உன்னை எப்படி துவக்கினேன் என்கிறான். எத்தனை பலகீனம் நீ துவங்கிய போது, உன்னை வார்த்தெடுத்து உருவாக்கி இது அணைச்சி விட்டுரும் எடுத்து மேல வேண்டியது இல்லை. உன் படைப்பு அற்புதம், நீ பலகீனம். ஞாபகம் வையுங்கள், உன்னை படைத்தது அற்புதம், ஆனால் நீ பலகீனம். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஆஃப், அல்லாஹ் உங்களை பலகீனத்திலிருந்தே படைத்தான். பலகீனமான பொருள்தான் உன் மூலப்பொருள். உன்னை படைப்பதற்கு அவன் அமைத்து கொண்ட பொருள், மூலப்பொருளே பலகீனம். ஒரு துளி நீர் அந்த பலகீனமான பொருளிலிருந்து படைத்தான். இன்னும் பெருமக்கள் தஃசீரின் விளக்கம், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஆஃப், உன்னுடைய துவக்கம் பலகீனம். ஆரம்பம் பருவம் என்பது சிறுபிராயம், அது பலகீனம். பலகீனமான படைப்பில் அல்லாஹ் உன்னை துவக்கி வைத்தான். அற்புதமான பருவம் குழந்தை பருவம். குழந்தைகளோடு நாம் எப்படி, நம்மோடு குழந்தைகள் எப்படி கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அது ஒரு மிக சிறந்த பருவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஷ்பங்கள் என்றார்கள் பிள்ளைகளை. பிள்ளைகள் புஷ்பங்கள், நுகர வேண்டும் என்றார்கள், முத்தமிடுங்கள் என்றார்கள், அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள், ஆறத் தழுவுங்கள் என்றார்கள், அன்பு காட்டுங்கள் என்றார்கள், இரக்கம் காட்டுங்கள் என்றார்கள். கண்டிப்பு மாத்திரம் இருக்க வேண்டாம், கருணை இருக்கட்டும் என்றார். குழந்தை பருவம் கருணை இருக்கட்டும். நல்ல தந்தையார் கண்டிப்பும் கருணையும் உடையவரே நல்ல தந்தை. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. பிள்ளைகளை எப்படி ஆக்க வேண்டும்? குழந்தை பருவம் மிகப்பெரிய பருவம், அன்பில் வளர வேண்டும். அதிகாரப்படுத்தப்படும் பருவம் அல்ல குழந்தை பருவம். இன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் 1.5 வயசு 2 வயசிலேயே பெத்த தாய்களால் கடுமையாக அடிக்கப்படுகிறார்கள் என்பதை விட தாக்கப்படுகிறார்கள். அவங்க ஏதாச்சும் ஒரு அழகான காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் டிவியிலன்னு வச்சுக்கிட்டா, அந்த நேரத்தில் இந்த புள்ள அழுதா ஓங்கி ஒரு அடிதான். நடந்தது என்ன தெரியுமா? மீண்டும் மீண்டும் குழந்தை அழுத போது அந்த தாய் அந்த சீரியலினுடைய சுகத்திலும் இன்பத்திலும் ஓங்கி தள்ளி இருக்கிறாங்க. அந்த புள்ள சவுத்தில் அடித்து மயக்கமாகி இருக்க இவங்களுக்கு தெரியல. திரும்பி பார்த்தால் பிள்ளை இரத்தம் வழிந்து மூர்ச்சையாகி படுத்திருக்கிறார். 2 வயசு குழந்தை. அன்பு மாத்திரம் காட்டப்பட வேண்டும். மஸ்ஜிது நபவியில் மாணவி தொழுது கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை மஸ்ஜிதுக்கு கொண்டு வரவும் அனுமதித்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, மஸ்ஜிது நபவியிலே தொட்டில்கள் இருந்தது. பெண்களும் அனுமதிக்கப்பட்ட காலம். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகளிலெல்லாம் ஆண்களுக்கு சிறந்த சஃப்பு முதல் சஃப்பு என்றார்கள். ஆண்களுக்கு தீங்களிக்கிற சஃப்புன்னு ஒன்று இருக்குமா, அதுதான் கடைசி சஃப்புன்னா. இன்றைக்கி நம்ம பல பேர் அதில் தான் நின்று தொழுதுட்ருக்கோம். ஆண்களுக்கு பாக்கியம் கொடுக்கிற சஃப்பு முதல் சஃப்,
ஆண்களுக்கு தீங்கு தரும் சஃப்பு கடைசி சஃப்புன்னாங்க. சஃப்புகளிலெல்லாம் பெண்களுக்கு பாக்கியம் கடைசி சஃப்புன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் எங்கே இருக்கணும்? கடைசியில் நிற்கணும். மஸ்ஜிதுகளிலே பெண்களுக்கென்று இடம், அவங்களுக்கென்று சஃப்புகளுக்கென்று வரமுறை, தொட்டில் தொங்க விட அனுமதி. அவங்க கை குழந்தைகளை தூக்கி மஸ்ஜிது நபவியினுடைய தொட்டிலே படுக்க வைத்து கொண்டார்கள். அந்த பெண்மணிகள் தொழுகைக்கு வரும்போது காரணம் கேட்கிறார்கள். 4 மாத குழந்தையை 5 மாத குழந்தைகளை வீட்டில் படுக்க வச்சுட்டு வரலாமே, பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து தொட்டிலில் படுக்க வைக்கணுமா? அந்த தாய்மார்கள் சொன்ன பதில் எத்தனை அற்புதமாக குழந்தை பருவத்தை அந்த பெருமக்கள் ஆக்கினார்கள் என்பதற்கு முன்மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. வீட்டில் எங்கள் பிள்ளைகளை படுக்க வைக்க முடியும், ஆனால் நாங்கள் ஆசைப்படுகிறோம் எங்கள் பிள்ளைகளின் செவியில் ஆரம்ப துவக்க காலையின் அடையாளம் அன்னலாரின் கிராத் அந்த செவியில் விழுந்து இதயத்தில் பதிய வேண்டும். நபி பெருமானாரின் கிராத்தை எங்கள் பிள்ளைகள் கேட்க வேண்டும். காலை துவக்கம் ரசூலுடைய கிராத்தை கொண்டு இருக்க வேண்டும். மஸ்ஜிதில் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற பெண்கள் வந்திருக்காங்களோ, தாய்மார்கள் கவனத்தில் எடுக்கணும். அருமையான பருவம் குழந்தை பருவம். அங்கேதான் இளமைக்கு வித்திடப்படுகிறது, விதை போடப்படுகிறது. மிகச்சிறந்த இளைஞர்கள் புதிதாக வானத்திலிருந்து பிறக்கவில்லை, அவர்கள் தாயின் மடியிலேயே உருவாக்கப்பட்டார்கள். இளைஞர்கள் வானிலிருந்து குதித்தவர்கள் அல்ல, ஒரு நல்ல தாயின் மடியில் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் இளைஞர்கள். அதன் துவக்கம் குழந்தை பருவம். மஸ்ஜிது நபவியிலே பெருமானார் அனுமதிக்க தொட்டிலே படுக்க வைத்து ரசூலின் கிராத்தை எங்கள் பிள்ளைகள் கேட்க வேண்டும். அல்லாஹ் எங்கள் வீட்டு பெண்களின் உணர்வுகளில் இதை பதிவு செய்வானாக. கொஞ்சம் அப்படி உட்கார இடம் இல்லையா? கொஞ்சம் முன்ன தள்ளுங்களே சகோதரர்கள் வெளியில் நிற்கிறாங்க, கொஞ்சம் அசைங்க. நீங்கள் அசையும் போதெல்லாம் அல்லாஹ் உங்க கூட இருக்கிறான். ரப்பு பார்க்கிறது விசாலமான உள்ளத்தை. இன்னைக்கு மனிதர்களை குறித்து இமாம் கஸ்ஸாலி எழுதுவார், மனிதன் வளர்ந்து விட்டான், அவன் உள்ளமோ குருவியின் உள்ளத்தை விட சுருங்கி போனது என்றார். குருவியின் உள்ளத்தை விட சுருங்கி போனது. மன்னிக்கும் மனம் இல்லை, விட்டு கொடுக்கும் உள்ளம் இல்லை, மற்றவரை தேர்ந்தெடுக்கிற இதயமும் இல்லை. ஆனால் நீங்கள் விசாலமானவர்கள் என்பதன் அடையாளம் அசைந்தீர்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அசைவுகளிலும் பறக்க செய்வார். என் ரப்பை நம்பாத வாழ்க்கையே இல்லை, அவன் என்னோடு இருக்கிறான் என்கிற அந்த உணர்வுதான் நமது பரிசுத்தமும் நமது உயர்நிலையும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். சர்க்காரை ஆளும் சுபு தொலை வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் தொட்டிலே பிள்ளைகள் படுத்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை உறங்க வைத்து கொண்டு தாய்மார்கள் சஃப்புகளில் அணிவகுத்திருக்கிறார்கள். பிள்ளைங்க விழித்திருந்தாலும் பரவாயில்லை, தூங்கினாலும் பரவாயில்லை, நபியினுடைய கிராத்தை கேட்கணும். விழித்த கண்கள், உறங்கும் கண்கள் ரெண்டையும் தாண்டி கேட்கும் செவியை அல்லாஹ் நசீபாக்கியிருக்கிறார் குழந்தைகளுக்கு. அந்த பிள்ளைங்க காதில் விழட்டுமேன்னாங்க. ரசூல் தொலை வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுபுக தொழுகை ரொம்ப ரம்யமான. சஹாபிகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, என்ன தவம் செய்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாமாக நிறுத்தி பின்னால் நின்று தொழுதிருக்கிறார்கள் என்றால் என்ன பாக்கியம். நபியே இமாம். சூரத்து ரூமை ஓதுகிறார்கள் உத்தம நபிகள். ஒரு வரலாற்றின் பின்னணி தான் சூரத்து ரூம். பாரசீகர்களுக்கும் ரோமர்களுக்கும் யுத்தம். பாரசீகர்கள் நெருப்பு வணங்குபவர்கள், ரோமர்கள் வேதக்காரர்கள். 2 பேருக்கும் நடைபெற்ற யுத்தம். தோல்வி ரோமர்களுக்கு, பாரசீகம் ஜெயிக்கிறது.
வேதம் உடையவர்கள் தோற்று போகிறார்கள். நெருப்பை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இது நடைபெற்றது பாராசீகம் ரோமிலே. மக்காவில் ஒரு பெரிய மகிழ்ச்சி நடக்கிற ஆரவர்த்தம். ஆங்காங்கு அந்த நிகழ்வை கொண்டாடும் நிலை. மக்காவினுடைய முஷ்ரிக்கீங்களுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? வேறு ஒன்றும் இல்லை, வேதக்காரங்க தோற்று போயிட்டாங்க இல்லையா. சஹாபிகளுக்கு வருத்தம், நபித்தோழர்களுக்கு வருத்தம், வேதக்காரங்க தோத்துட்டாங்களே. வேதம் அல்லாவின் வேதம், வேதக்காரர்கள் எப்போதும் அல்லாஹ் அவங்களோடு இருக்க வேண்டுமே, தோத்து போயிட்டாங்களே. அல்லாஹ் அந்த வருத்தத்துக்கு ஒரு பதிலாக அலிஃப் லாம் மீம் ஒலிபத்து ரூம் ஃபி அதுனல் அர்த் வஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன். நிறைய ஹாஃபிஸாக்கள் இருப்பீங்க. எங்கள் உம்மா என்ன சின்ன வயசில் ஓத வைத்து ஹாஃபிஸாக்கினாங்க. சின்ன வயசில் ஹாஃபிஸ். அன்னைக்கு மனனம் செய்த குர்ஆன் காலத்துக்கும் அல்லாஹ் மறக்க வைக்கிறது இல்லை. இன்றைக்கி எங்கள் பயணங்கள் சலாமத்துன்னா பயணம் பூராவும் குர்ஆனாகவே இருக்கும். குர்ஆனை கையில் கொண்டு போகிறது இல்லை, குர்ஆனை இதயத்தில் வச்சிருக்கோம். நான் ஹாஃபிதுகளுக்கு சொல்வேன், அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள், அல்லாஹ்வே கிடைப்பான். இன்னைக்கு ஓதுறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஹிஃபுதுடைய இவங்க ஹாஃபிதுகள் கூட ரம்ஜான் வந்துட்டால் குர்ஆனுக்கு ஒரு பெரிய பரக்கத்து தான். ரமதானில் எடுத்து பார்க்குற அளவிற்கு மற்ற காலத்தில் எடுத்து பார்க்கறது இல்லை. ஹாஃபிஸுகளுக்கு பாக்கியம் எடுத்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் மனப்பாடமாக ஓதிட்டே இருக்கலாம். நான் குர்ஆன் எடுத்து பார்க்குறதே ரொம்ப குறையும். பரக்கத்துக்கு தினமும் பள்ளிவாசலில் இமாமத்தில் இருப்பேன். முடிச்சுட்டு 2 ஆயத்தை எடுத்து பார்த்துக்கிடுவோம். மதரசாவில் தரிசில் இருக்கும், தஃப்சீர்லாம் நடத்துவோம். ஆனால் அப்போ குர்ஆன் ஆயத்தை முழுசாக பார்க்க முடியாது. பள்ளிவாசலில் போய் குர்ஆன் எடுத்து ஒரு 3 ஆயத்தை பார்த்து ஓதிட்டு ஒரு நிறைவு, இன்றைக்கி திருக்குர்ஆனின் வார்த்தைகளை பார்த்து விட்டோங்கிற மகிழ்ச்சி. அந்த 3 ஆயத்து பார்த்து ஓதி இருக்கிறோம். 1000 ஆயத்துக்களை மனப்பாடமாக அன்றைக்கே ஓதி இருப்போம். ஓதுங்கள், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. சூரத்து ரூமை ஓதுகிறார்கள். சர்க்காரை ஆலம் அலிஃப் லாம் மீம் ஒலிபத்து ரூம். அல்லாஹ் சொல்லிட்டான், ரோமு தோத்து போச்சு, பாராசீகம் ஜெயிச்சிட்டாங்க. ஓகும் மின்பாதி கலபிகும் சயகலிபூன். தோல்வி நடந்திருக்கிறது, இனி வெற்றி நடக்கும் என்றான் அல்லாஹ். வேதமும் வேதமுடையவர்களும் ஜெயிப்பார்கள். சஹாபிகளுக்கு அவ்வளோ சந்தோஷம், நம்ம ஜெயிப்போன்றான்ல அல்லாஹ். அந்த ஆயத்தை ரசூல் ஓத சொக்கி போய் நிற்கிறார் சஹாபிகள். இன்னும் ஓதன் அது பெருமானாருடைய நாவிலே, அவர்களின் கிராத்திலே. உலகத்திலேயே நபி பெருமானாரை போன்று ஒரு காரியே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல் ஒரு காரி பிறக்கவில்லை. பல காரிகளை உலகத்திற்கே தந்தவர்கள் இப்னு மஸ்ஊத் போன்றவர்களை. இப்னு மஸ்ஊதை பற்றி வரலாறு சொல்லும். அவர்கள் கிராத் ஓதினால் வானில் பறக்கும் பறவைகளும் நின்று கேட்கும். அவ்வளவு பெரிய தொனி இப்னு மஸ்ஊத். இப்னு மஸ்ஊதை உருவாக்கியவர்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சுக்கி போய் நிற்க, திடீர்னு அதிகமாக ஓதுறவங்க டப்பு நிப்பாட்டிட்டாங்க. இந்த சூரத்தை நிறுத்திட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி ருக்குவுக்கு போகிறாங்க, சுஜூதுக்கு போகிறாங்க. சஹாபிகள் சரி 2வது ரக்காத்தில் தொடருவார்கள் என்று நினைக்க, 2வது ரக்காத்திலும் பெருமானார் எழுந்திரித்து அது வளமைக்கே மாற்றம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுனாங்க. ரொம்ப சஹாபிகள் யோசிக்கிறாங்க, இவ்வளோ சின்ன சூறா, நமக்கெல்லாம் குல் ஹுவல்லாஹ் சுபூல ஓதுனா ரொம்ப பேர் நம்மளை வாழ்த்தி இருக்கிறாங்க, நீங்கள் பொருத்தமான இமாம் ஹசரத் அப்படின்னு. நான் ரொம்ப நீட்டி ஓதுறது இல்லை. சுபுகுல 2.5 பக்கம் 3 பக்கம்லாம் ஓதுனோம். அப்புறம் கொஞ்சம் குறைச்சி 1 பக்கம் 1.25 பக்கம் தான் ஓதுறது. அப்போது ஒரு சகோதரர் பெரியவர் வந்திருந்தார். அவர் சுபுகு முடித்த உடனே எழுந்திருச்சு, வெளியூரில் இருந்து வந்தவங்க, என்னை முசாபா செய்து கட்டி தழுவி நெத்தியில் முத்தம் கொடுத்தார். கொடுத்து சொன்னார், ஹசரத்
நான் தமிழ்நாடு பூரா போயிருக்கேன், பல பள்ளிகளில் சுகுகுல 40 சொல்லி ரொம்ப நேரம் என் காலெல்லாம் நிற்க முடியாது, கஷ்டமாக இருந்துச்சு. ஹதரத் இவ்வளோ சுருக்கமாக ஓதுனீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுசை தரணும். நடந்த நிகழ்வு. அவர் என்னைக்கு என் நெத்தியில் முத்தம் கொடுத்து இந்த துவா செய்தாரோ 1.25 பக்கத்துக்கு மேலே சுபு நான் கூட்டினதே இல்லை. அவ்வளோதான் சுபுவில் ஓதுறது. ஒன்று விளங்குச்சு, காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் இமாமாக நிற்பவர்கள் பின்னால் நிற்பவர்களை கவனத்தில் கொண்டு தொழுகை நடத்தட்டும். அவர்களில் பலகீனமானவர்கள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள், ஒதுல் ஹாஜா தேவையுடையவர்கள் இருப்பார்கள். அவசரமாக போகணும்னு வந்திருப்பார். நீங்கள் பிடிச்சி 12 பக்கம் ஓதுனீங்கன்னா பாவம் அவர் பாதியில் சலாம் வாங்கிட்டு போயிடுவார். அப்படி ஒரு ஹதீஸ் வருது புகார் ஷரீஃபில். ஹதரத்து மாதி புனு ஜமல் இமாமா நிற்கிறாங்க. பின்னால் ஒருத்தர் வேகமாக வேலைக்கு போகணும்னு சேர்ந்தார் இஷாவில். அவர் சூரத்துல் பக்கராவை ஆரம்பித்தாங்கன்னா சரி முடித்த உடனே போகுமேன்ட்டு அவர் முடிக்கல, பக்கமாக போய் பக்கராவை முடிஞ்சிட்டு சரி ருக்குவுக்கு போவான்னு நினச்சா பக்கரா முடிஞ்சு ஆலை முரான் ஆரம்பிக்கிறான். யார்? மாதிபுனு ஜபல். அவர் பார்த்தாரு, இவர் போகிற போக்கு சரியில்லையே, சரி இதில் எவ்வளோ போகுதுன்னு பார்க்க முடிச்சுட்டு நிசாவை ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 5 ஜுஸு போகுது. சலாம் கொடுத்துட்டு ஓடி வந்துட்டார். நபிகிட்ட போய், நாயகமே நீங்கள் ஒரு ஆளை இமாம அனுப்பியிருக்கீங்க, மனுஷன் காலெல்லாம் வலிச்சு போச்சு, 5 ஜுஸு ஓதுறாஹா அப்படின்னு சொன்ன உடனே கூப்பிட விட்டாங்க. மாத் அஃபத்தானு நந்தையா முஆத், நீங்கள் குழப்பவாதியா என்றார். குழப்பவாதியா நீங்கள்? பின்னால் நிற்பவர்களின் நிலை அறிய வேண்டாமா? அவர் ஜமாத்தை விட்டு தனியாக தொழுவிட்டு ஓடி போய்விட்டார். உங்களில் இமாமத்து செய்பவர்கள் கவனம், பின்னால் நிற்பவர்களை கவனத்தில் கொண்டு வந்தே தொழுகைகள் நடத்த வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. அதனால நாளைக்கு எல்லா பள்ளியிலையும் 1.25 பக்கமாக ஆக்கிடாதீங்க. அது ஒரு பெரிய முன்மாதிரி ஆகிடக்கூடாது. நம்ம தொலை வைக்கணும், என்ற நேரம் ஓதணும், அதெல்லாம் பறக்குது தான். இவ்வளவு விலகிய நம்ம உம்மத்தில் இருக்கும் என்று உணர்த்துகிறார்கள். பெருமானார் சுபஹ் தொழுகையின் 2வது ரக்காயத்தில் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதி முடிக்க சஹாபிகள் வியந்து போக கேள்விக்கணை முகத்தில் இருக்கையும் பெருமான் சொன்ன செய்தியை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். இன்னி அகூமு ஃபிஸ் ஸலாத் வ உரீது அன் உதவ்வில ஃபீஹா ஃபஅஸ்மஉ சுமாஸ் புகாஸ் ஸபி ஃபஅத்தஜவ்வஸ். நான் தக்பீர் கட்டினேன், தொழுகையில் நின்ன நேரம் ஓதணும்னு இல்லை, பெரிய சூறா ஓதணுங்கிற ஆசையோடு நின்றேன். தொழுகையில் நான் ஓதிட்டு இருக்கிற போது தொட்டிலில் படுத்திருந்த ஒரு குழந்தை அழுதுச்சு. அந்த குரல் என் காதில் விழுந்த போது என்னால் ஓத முடியல. அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுது, அழுதுட்டு இருக்கிற அந்த அழுகையில் அந்த தாய் மனசு என்ன பாடுபடும். என் பிள்ளை அழுகுது, ரசூலுல்லாஹ் நீட்டுறாங்களேன்னு அந்த தாய் மனம் சங்கடப்படும் இல்லையா? அந்த தாயின் மீது அன்பு காட்டி குழந்தையின் மீது கருணை கொண்டு நான் சுருக்கினேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்டு தொழ வேண்டும் என்ற ஆசை உண்டு, சுருக்கினேன். சர்தாரே ஆலம், ஞாபகம் வையுங்கள், உருவாகி வருகிற அழகிய பருவம் குழந்தை பருவம். அவைகளுக்கு மார்க்கம் கொடுங்கள், பாடோடு தீனை கொடுங்கள், ஒழுக்கம் சார்ந்த வளர்ப்பை தாருங்கள். உங்கள் மடிதான் வலிமார்களை வளர்த்த மடி, நபிமார்கள் வளர்ந்த மடி, பெண்களின் மடி. உங்கள் அமுதுதான் நபிமார்களுக்கு அமுதாக போனது. அடிக்கடி நான் சொல்றது, எந்த ஒரு பெண்ணும் நபியாக பிறக்கவில்லை. உலகத்தையே வழிகாட்டியவர்கள் நபிமார்கள். ஆனால் நபிமார்களையே பெற்றெடுத்த பாக்கியம் உங்களுக்கே சொந்தம். நபிமார்களையே பெற்றெடுத்தீர்கள். எனவே நாளைய ஒரு தலைமுறை இந்த மண்ணில் ஒழுக்கத்தோடு வளர வேண்டும், அல்லாஹ்வின் தொடர்பில் வளர வேண்டும், இந்த தீனின் எதிர்காலத்தை சுமக்க வேண்டும். அந்த இளமை இங்கே மடியில் தான் அது விதை போடப்படுகிறது என்பதை ஆழமான உங்கள் இதயத்தில் நீங்கள் பதிக்க வேண்டும். இப்போதே அல்லாஹ்வை சொல்லி வளருங்கள், ஒழுக்கம் சொல்லி வளருங்கள், குர்ஆனை கற்றுக் கொடுத்து வளருங்கள், தாயின் மதிப்பை சொல்லுங்கள், தந்தையின் கண்ணியத்தை சொல்லுங்கள், ஆலிம்களின் தொடர்பை சொல்லுங்கள், நபியின் போதனைகளை காட்டுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு என் சரித்திரத்தை சொல்லிக் கொடுங்கள் என்றார். நபியினுடைய சரித்திரம் பிள்ளைகளுக்கு போயிட்டா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்?
எனவே துவக்கம் என்பது பலகீனம். அந்த பலகீனம் தான் அற்புதம். குழந்தை பருவம் அன்பு காட்டப்பட வேண்டும். வாழ்க்கையில் அல்லாவின் நெறியோடு அவன் இருக்க வேண்டிய அத்தனை போதனைகளும் தரப்பட வேண்டும். அன்பு காட்ட வேண்டும். மிகச்சிறந்த பிள்ளையாக வளர வேண்டும். அதன் துவக்கம் ரசூலின் கிராத் என் பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்று மஸ்ஜிதுல் நபவியின் தொட்டில்கள் இந்த சமூகத்தில் மிகச்சிறந்த அன்சாரிகள் உருவானதற்கு அடையாளம். அந்த குழந்தைகள் தான் அன்சாரிகள், மதீனத்து மாமன்னர்கள். அடுத்த பருவம் அல்லாஹ் சொன்னான், அந்த பலகீனத்துக்கு அடுத்து சக்தி வாய்ந்த பருவங்கிறான். இந்த இளமையை அது தலைப்பு பொருளாக இருக்குது, அதை அப்படி வச்சுக்கிடுவோம். மூணாவது பருவத்தை சொல்கிறோம், மிம்பாதி கூவதின் லோவா. அந்த சக்தியான பருவத்துக்கு அடுத்து மீண்டும் பலகீனம் தாங்கிறான். துவக்கமும் பலகீனம், முடிவும் பலகீனம். அல்லாஹ் பலகீனத்திலும் பறக்க செய்வானா. முடிவு பலகீனம். இந்த வயசாகிட்டா பாருங்க, நிலைமை மாறி போயிடும். குழந்தையா மாறிடுவான். சொன்னதை திரும்ப சொல்லுவாங்க. ஒருத்தர் சொன்னார், ஹதரத் என் தாயாருக்கு துவா செய்யுங்க. என்னப்பா, எதை சொன்னாலும் 10 தடவை சொல்கிறாங்க. நான் சொன்ன எதை சொன்னாலும் 10 தடவை நீ சொன்னபோது அவங்க தாங்கி கொண்டார்களே மகனே. நீ சிறுவனாக இருந்தபோது அடம் பிடித்தாய் அல்லவா, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவர் சொல்றார், எதுக்கெடுத்தாலும் உம்மா 10 தடவை சொல்றாங்க, அடம் பிடிக்கிறாங்க, நீ அடம் பிடித்தாயேன்னு. அவர் கொஞ்சம் படித்த பிள்ளை, டாக்டர். அவர் உடனே தப்பு நின்றுட்டார். நீ அடம் பிடிச்சா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், சிறுவர்கள் அடம்பிடிப்பதை போல் முதியவர்களும் அடம்பிடிப்பார்கள். அங்கேயும் பலகீனம், இங்கேயும் பலகீனம். அவர் அமைதியாகிட்டார். ஒரு 10 நாளை கழித்து வந்து சொன்னார், ஹதரத் உங்கள் அறிவுரை, என் தாயை இன்னைக்கு நான் கண்ணியமாக பார்க்கிறேன் என்று. அடம்பிடிக்கிற பருவம் முதுமை. ஆனால் முதுமையில் பரக்கத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த பரக்கத்தை நசீபாக்குவார். இங்கே முதியவர்கள் நிறைய இருக்கிறோம், முதுமை பரக்கத். நரைமுடி விழுந்தவர்களை வேதனை கொடுப்பதற்கும் அதாபு கொடுப்பதற்கும் அல்லாஹ்வே வெட்கப்படுகிறான். இன்னல்லாஹ யஸ்தஹி ஐயுஅஸிப லிஷைப். உன் தாடியில் வெள்ளை முடி விழும், உன் தலையில் வெள்ளை ரோமங்கள் ஏற்படுமா, உனக்கு அதாபு கொடுக்க கூட அல்லாஹ்வே வெட்கப்படுகிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. நான் கேட்கறது, அப்போ நிறைய பேர் ஹதரத் ரொம்ப பாக்கியமாக போச்சு, வெள்ளை முடி விழுந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணாலும் அல்லாஹ் வெட்கப்படுவான். இல்லை, ஒரு செய்தியை ரசூல் உணர்த்துறாங்க. தாடியிலே வெள்ளை முடி விழுந்த போது, தலையிலே வெள்ளை ரோமங்கள் பரவிய போது, நீ மௌத்தா போனால் உன்னை அல்லாஹ் கொடுக்க அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்றால், வெள்ளை ரோமம் விழுந்த பின்னால் இன்னும் நீ அல்லாஹ்வோடு மாறு செய்வதற்கு வெட்கமா இல்லை உனக்கு? நீ வெட்கப்பட மாட்டாயா? இன்னும் ஆபாசமா உனக்கு? இன்னும் அத்துமீறி நடப்பதா? இன்னும் பணிவதில்லையா? இன்னும் ஒழுக்கம் வருவதில்லையா? இன்னும் பள்ளிவாசல் கண்ணுக்கு தெரிவதில்லையா? அல்லாஹ்வோடு ரசூலோடு அழகிய உறவை முதுமையிலும் கொண்டு வராதவர்கள் வெட்கப்பட வேண்டுமா இல்லையா என்று சாலிக்கீங்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் வெட்கப்படுறான்ல, உன்னை தூக்கி அதாபு கொடுக்கறதுக்கு, அல்லாஹ்வுக்கு மாத்தமாக நடப்பதற்கு நம்ம வெட்கப்பட வேண்டுமா இல்லையா? சர்க்காரை ஆலம் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சபையின் முன்னவர்களில் அபு உபைதா இருக்கிறார், சித்தீக் நாயகம் இருக்கிறார்கள், உமரை ஃபாரூக் இருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாமே முதியவர்கள், இளைஞர்கள். ஒரு பெரிய சபை. ஒரு பால் குவலை ரசூலுக்கு கொண்டு கொடுத்தாங்க. பெருமானார் அந்த பாலை வாங்கி கீழே வச்சுட்டு சஹாபாக்களை பார்க்குறாங்க. அந்த சபையில் இருந்த அபூபக்கர், சையதுனா உமர், அதுக்கு முன்னால் இருக்கிறாங்க அபூ உபைதா. அது அப்படி குவலையை தூக்கி அபூ உபைதாவை பார்த்து, இஷ்ரப் அந்த யாபா உபைதா, அபூ உபைதா தாங்கள் பருகுங்கள் என்றார்கள். அபூ உபைதா பதறி போகிறாங்க, வியப்பாகிறாங்க. ஏன்னா பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக் இருக்கிறாங்க, சையதுனா உமரை ஃபாரூக் இருக்கிறாங்க. தாங்கள் பருகுங்கள் என்கிறார்கள் பூமா நபிகள். அபூ உபைதா உடனே இந்த கோலையை கையில் எடுத்துக்கொண்டு, அந்த லஹப்பு பிஹா யா ரசூலல்லாஹ், தாங்கள் தான் தகுதின்னா, இதை பருகிறதுக்கு
தாங்களே தகுதி. அவள் திரும்ப கொடுக்க பெருமானார் வாங்கல்ல. ஹோ இஸ்ரம், வாங்கி குடிப்பா, நீங்கள் தான் தகுதின்னா. வாங்கிட்டாங்க. பெருமானார் கட்டளை போடும்போது கொண்டு வந்து குடிக்க வரும்போது மனசு கேட்கல. இஸ்ரம் யார சூழல்லாம் தாங்க கொஞ்சம் குடிச்சிக்கலாமே, அந்த கட்டுப்பாடை பாருங்கள், வளர்ந்த விதம். தாங்க குடிக்கலாமே. பெருமானார் இஸ்ரம் அந்த யாவா வைதா, குடியுங்கள். குடிச்சிட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க, அல் பரக்கத்து மா அகாபீரினா, எங்களுக்கெல்லாம் பரக்கத் எங்களின் முதியவர்களுடனேயே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றார். அபூபைதா வயசில் மூத்தவங்க, அபூபைதா வயசில் மூத்தவங்க. எங்களுடைய பரக்கத்தெல்லாம் முதியவர்களோடு. முதியவர்கள் மதிக்கப்பட வேண்டும், முதியவர்களுக்கு கண்ணியம் தரப்பட வேண்டும், முதியவர்களோடு அழகாக நடக்க வேண்டும். ஒலம் யுவக்கிர் கபீரனா புலைசமின்னா, முதியவர்களை மதிக்கவில்லை என்றால் அவருக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் முதியவர்களோடு அழகாக நடக்க தௌஃபீக் செய்வானாக. முதுமை என்பது மனிதன் தன்னை பண்படுத்த வேண்டிய பருவம். நான் பரக்கத்துக்குரியவனாக மாறுகிறேன் என்றால் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், அல்லாஹ்வே என்னை வேதனை கொடுக்க வெட்கப்படுகிறான் என்றால் எப்படியெல்லாம் என்னை நான் ஆக்க வேண்டும். ரெண்டு முக்கியம். நான் அல்லாஹ் என்ன வேதனை கொடுக்கறதுக்கு வெட்கப்படுறான்னா நான் எப்படி வாழணும், என்னோட பரக்கத்து இருக்குன்னா நான் எப்படி மகத்துவமாக மாறணும். அல்லாஹ் அந்த ரெண்டு நசீபையும் முதியவர்களுக்கு வழங்குவானாக. கவனங்க இருக்க இடம் இல்லையா அவங்களுக்கு, கொஞ்சம் அப்படி கொடுக்காதுங்க, மலேசா கிளம்ப இருங்க. இங்கே குழந்தைகள் மீது அன்பு காட்டும் இந்த துவக்கம், பெரியவர்களுக்கு மரியாதையோடு கடை நடத்துகின்ற பழக்கம், இதற்கு இடையே தான் வாலிபம். நான் இளமை பருவத்தை ஒரு கிஃப்ட் என்று சொல்வேன். அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத ஒரு பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கே பிரியமான ஒரு பருவம் இருக்கும்னா அது வாலிப பருவம்னாங்க. வாலிபம் யாருக்கு பிரியம்? அல்லாஹ்வுக்கே பிரியம். அல்லாஹ் நம்ம இளைஞர்களுக்கு மிக உயர்ந்த நற்பாக்கியங்களை வழங்குவானாங்க. ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற இளைஞர்கள் மட்டும் கேட்கறது இல்லை, லட்சோப லட்ச மக்கள் கேட்பாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த யூடியூப்பில் இன்னைக்கு உலகம் பூரா மக்கள் கேட்குறாங்க. இளைய சமுதாயத்திற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் எங்களுடைய இந்த சிறப்பான ஷரியத்து பேரவை நடத்துகிற நிகழ்வு. நான் இளமை என்று மாத்திரமே இங்கே துவங்க நான் விரும்பவில்லை. இளமையை உருவாக்கும் சிறுவராயத்தை சொன்னேன். முதிர்ச்சி வரும் காலம் அது எவ்வளவு மரியாதைக்குரிய காலம் என்று சொன்னேன். இளமை பரக்கத்தல்ல, மாத்திரம் அல்ல, இறைவனின் கிஃப்ட் என்கிறார்கள். இந்த பருவம் என்பது அழகாகவே துவங்க வேண்டும் என்கிறார்கள். இதற்குள்ளே அல்லாஹ் மிகப்பெரிய ஆற்றலை வைத்திருக்கிறான் என்கிறார்கள். முதுமையில் எது முடியாதோ, இளமை சிறுபிராயத்தில் எதை செய்வதற்கு கூட அவர் தகுதி பெறவில்லையோ அத்தனையும் சாதிக்கும் பருவம் வாலிபம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ஷபாபக்க கபுல ஹரமில், முடியாத பருவம் முதுமை, அதுக்கு முன்பு உனக்கு இருக்கிற வாலிபம் அது பொற்காலம் என்றார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. இளமை ஒரு பெரிய பொற்காலம். இளமை என்பதை அல்லாஹ் தனக்கு பிரியங்கிறான். அதனால தான் ரசூல் சொன்னாங்க, சொர்க்கவாசிகள் பூராவுமே இளைஞர்கள் என்றார்கள். சாபாக்கள் கேட்டாங்க, சொர்க்கவாசிகளுக்கு தாடி இருக்காதா? தாடி இருக்காது, மீசையும் இருக்காதுன்னா. தாடியும் இருக்காது. சொர்க்கத்தில் தாடியோடு இருக்கிற ஒரே ஒரு ஆள் தான் அப்படிங்கிறாங்க. யார்? ஒருத்தருக்கு பயான் செய்யும்போது சொன்ன, அதில் தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க, ஒரே நடையிலேயே போட்டுருந்தேன். கேள்வி கேட்டால் விவகாரமாகும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தாடியோடு இருப்பாங்கன்னு வருது. என்ன அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். மூசா நபியை பார்த்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா தாஹுது பிலிஹியத்தி. தம்பி, மூசா நபியை பார்த்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் தாடியை பிடிச்சி இழுக்காதப்பா. நான் அவன் கோபமாக தாடியை பிடிச்சி இழுத்தாங்க. தாடியை பிடிக்காதுன்னு சொன்னாங்களாம். அந்த தாடி அடையாளமாக அவங்களுக்கு அங்கே இருக்குன்னு சில பேர் எழுதுகிறாங்க குர்ஆனுடைய விளக்க உரையில். இன்னும் சில பேர்களுடைய பெயர்கள் உண்டு. இங்கே நேரம் அதற்குள்ளே நுழைந்தால் இன்னும் தாண்டிவிடும். 1 மணி நேரத்தில் முடிக்கணும். ஒரு தலைப்பு என்பது அதன் ஆழத்துக்குள்ளே போவதற்குள்ளாலேயே நேரம் முடிஞ்சிடும்.
எடுத்த உடனே வாலிபர்கள் அப்படின்னு பேசினா அது ரசனை இருக்காது. இளமை என்பது அல்லாஹ் கொடுத்த வெகுமதி, அவன் பிரியப்படும் பருவம். மீச தாடி இல்லாத 33 வயசுடையவர்கள் தான் நாளை சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜுருது முருதுன்னு வருது ஹதீஸில். மீசையும் இருக்காது, தாடியும் இருக்காது. இங்கேயே சில பேர் சொர்க்கவாசியமாக இருக்கிறாங்க, நல்ல மலுமன் டெய்லி சேவைங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், நான் காலையில் எழுந்திரிச்சா முதல் வேலை அதுதான், ஃபுல்லாக பளபளப்பாக ஆக்கிடுறாரு, அது முகத்துக்கு இடைஞ்சல். அங்கே சொர்க்கவாசி, இங்கே சொர்க்கவாசியாக இருக்கக்கூடாது. இங்கே மது ஹராம், அங்கே மது அழகாக இருக்குமா. லாஃபிஹா ஹவுலுன் வலாஹும் அன்னஹா யுன்ஸஃபூன்கிறான் அல்லா. போதையும் இருக்காது அந்த மதுவில், அந்த மது அவ்வளவு சோயாக இருக்கும். சங்கை மிக்கவர்களை சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் இளைஞர்களை ஆக்குகிறான். இன்னொரு பக்கம் இந்த சொர்க்கவாசி எல்லாருக்குமே இந்த பருவத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஏன்? அவனுக்கு பிரியம். இஸ்லாமிய ஓட்டத்தில் வளர்ச்சியில் இந்த சமூகத்தை திரும்பி பாருங்கள், இளைய சமூகத்தினுடைய ஆற்றலை பாருங்கள். இஸ்லாம் இளைஞர்களாலேயே உரமூட்டப்பட்டது. உமர் இப்னுல் கத்தாப் அவர் முஸ்லிமான போது வாலிபம், சித்தீக் நாயகத்திற்கு இளமை. இன்னொரு பக்கம் உஸ்மானுல் கனி, அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு உமர், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வளர்ப்பு மகனார். இன்னொரு பக்கம் அவர்களின் பேரப்பிள்ளை உசாமா. ஒரு நீண்ட பட்டியல். இஸ்லாத்தை தூக்கி நிறுத்தியவர்கள் முஸ்அப் இப்னு உமைர், மிகச்சிறந்த இளைஞர். சஹாபாக்களினுடைய அன்சாரிகள் தான் இஸ்லாத்தினுடைய அனைத்து தீன் பணிகளில் முழுக்க தங்களை அர்ப்பணித்தவர்கள். ஒவ்வொரு போர்க்களத்திலும் ஷஹீதுகளில் எண்ணிக்கை அதிகம் அன்சாரிகளே. வீர மௌனாவிலே 70 பேர் ஷஹீத், உஹதிலே 70 பேர் ஷஹீத். அன்சாரிகளுடைய நீண்ட பட்டியல், எல்லாமே இளைஞர்கள். ஈமானையும் ஈமானின் கொடியையும் தூக்கி நிறுத்தியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவத்தை கொடுத்து இளமையை பறக்கத்தாக்கினார். பெருமானாரினுடைய கடைசி இறுதி நேரம், துன்யா விட்டு விடைபெறாங்க. அந்த நேரத்தில் மிகப்பெரிய படை ஒன்றை தயார்படுத்தினாங்க. அந்த படை தளபதியாக உசாமா பின் ஸெய்தை நியமிக்கிறார். சஹாபிகளால் ஜீரணிக்க முடியல. ஏன்? பெண்ணம்பெரிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அந்த படையின் சிப்பாய்களாக. அந்த படையின் தளபதி உசாமா, நியமனம் செய்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் உடல்நலம் குறைவாக இருக்கிறாங்க, சலசலப்பு ஏற்படுது. அவங்களை எப்படி தலைவராக நியமிச்சாங்க? வயசு என்ன தெரியுமா? உசாமாவிற்கு 18 வயசு. ரோம் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து படை நடத்த போகிறார்கள். போர்களுடைய மகத்தான ஆற்றல் மிக்க படை ரோம் சாம்ராஜ்யம். இங்கே தலைமை 18 வயசு உசாமா. சாபாக்கள் கொஞ்சம் சலசலப்பு. இவ்வளவு பெரிய முதிர்ந்த சாபிகள் இருக்கும்போது ஒரு வாலிபரை போட்டிருக்கிறாங்களே. பெருமானார் அந்த நேரத்தில் செய்தி கேள்விப்பட்டு சொன்னார்களாம், நீங்கள் அவர் விஷயமாக பேசுகிறீர்களா? அவரை நான் தளபதியாக ஆக்கினேன். ஏன் தெரியுமா? அஹப்புன் நாஸ் இலை, மனிதர்களிலெல்லாம் இந்த நபிக்கு அவர் பிரியமானவர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு பக்கம் தலைமைத்துவத்திற்கு தகுதி என்றார்கள். பெருமக்கள் எழுதுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் இறுதி நேரத்தில் இந்த சமூகத்தை வழி நடத்தும் மிகப்பெரிய பொறுப்பை இளைய சமூகத்தில் ஒப்படைக்கிறார்கள் என்று எழுதுகிறார். நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் சமீப காலத்து இளைஞர்களை பார்த்து. ஒழுக்க சீரழிவுகளால், மார்க்கப்பற்றை விட்டும் தூரமாகி போவதால், காமங்களுக்கு அடிமைப்பட்டு, போதைகளுக்கு அடிமைப்பட்டு, கஞ்சாவுக்கும் அபீனுக்கும் அடிமைப்பட்டு கலாச்சார சீரழிவிலே சிக்கித் தவிக்கிற எங்கள் இளைஞர்களை வேதனையோடு பார்க்கிறேன். எங்கே உசாமா? ஒரு ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய தளபதி உசாமா. அந்த 18 வயதை எப்படி திருப்புகிறார்கள்? பத்ருக்களம் சொன்னதே இளைஞர்களினுடைய வீரத்தை. களத்தளபதியாக அபூ ஜஹல் புறப்பட்டு வருகிறார். இஸ்லாம் கண்ட முதல் யுத்தம். மற்ற ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் போர் செய்கிறதுக்கு வாள் இருக்குது. பேரீச்ச மட்டைகள் தான் சஹாபிகளின் கைகளில் இருந்த போர் ஆயுதம்.
பயணம் புறப்பட்டு வருவதற்கு கூட ஒட்டகமோ குதிரையோ இல்லை. 300 சொச்சம் பேர்கள், 1000 பேர் கொண்ட படை வந்து இறங்கியிருக்கிறார்கள். பலசாலிகள், போர் அனுபவிக்கவர்கள், உடல் வலிமைக்கு சொந்தக்காரர்கள், பொருளாதார பறக்கத்து பலமா இருக்குது. அந்த பக்கமா உட்கார்ந்து அவங்க சாப்பிட்டு கழிக்கிறார்கள். இங்கே சஹாபிகளுக்கு உண்ணுவதற்கு கூட ஒன்றும் இல்லை. போருக்கு போகணும்னா உடல் எப்படி பலம் இருக்கணும்? அத்தனை பெரிய எதிரிகளின் படையை அவங்க கைதட்டி சிரிக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஒருத்தரையும் பார்க்க முடியல. எல்லாம் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, வாள் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி வெறும் கையில் நிற்கிறாங்க. சில பேர் பேரிச்ச மட்டையை சுழட்டி கொண்டு நிற்கிறாங்க. இவங்களை பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆனந்தமும் அவர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியும் விளையாட்டும் கூத்துமாக இருந்தது. இங்கே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை தளபதியாக முகவரிப்படுத்தப்பட்டு அன்னலார் வழி நடத்துகிற பத்ர் யுத்தத்தினுடைய வெற்றி எங்கே கிடைத்தது? எங்கள் இளைய சமுதாயத்தை நான் திரும்பி பார்க்க சொல்கிறேன். 2 இளைஞர்கள் படை தளபதி யார் என்று கேட்கிறார்கள். அபூஜகல் எங்கே? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க. இமாம் புகாரி பதிவு செய்கிறார். சாச்சான்னு ஒருத்தர் கையை தட்டினாராம். எங்கே அபூஜகல்? கையை காட்டினாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் அபூஜகல் நிற்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஏன்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, 2 பேர் யாருன்றே தெரியல. அபூஜகல் எங்கேன்னு கேட்டு அவன்கிட்ட போய் நம்மளை காட்டி கொடுத்துடக்கூடாது. 2 பேரும் சின்ன பிள்ளைங்க. ஏன் கேட்குறாங்க? இன்னொரு பக்கம் அந்த 2 பேருக்கும் நான் கையை காட்டிய போது ஒரு வார்த்தை கேட்டேன். ஏன்பா அபூஜகலை கேட்குறேன்? இல்லை, இன்றைக்கி நான் காலையில் குளிச்சு போட்டு சந்தோஷமாக அத்தரெல்லாம் பூசிட்டு மகிழ்ச்சியாக நான் ஒரு துவா செய்துட்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ்வே, இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் ரசூலுக்கும் விரோதமாக எங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற அபூஜகலை நான் இந்த போர்க்களத்தில் வீழ்த்த வேண்டும். அப்படி வீழ்த்த முடியவில்லை என்றால் நான் ஷஹீதாக வேண்டும். அதே வார்த்தையை இந்த பக்கம் கேட்டால் அவரும் சொன்னார். கையை காட்டின போது 2 பேரும் பாய்ந்தார்கள். இமாம் புகாரி எழுதுகிற அந்த வார்த்தை நான் வியந்து போனேன். அவர்கள் 2 பேரும் பாய்ந்த போது பருந்துகள் போல் பாய்ந்தார்கள். பருந்துகளைப் போல நேராக பாஞ்சி படை துவங்கி இருக்கிறது போர்க்களம். இன்னும் அது வீரம் அடையவில்லை, உற்சாகம் பெறல. நேராக போனார். ஒருத்தர் ஒட்டக காலை தரிக்க, குதிரை காலை, இன்னொருத்தர் அபூஜகளுடைய கழுத்தில் அவர் தன்னுடைய வாளை வீச அந்த போர்க்களம் ஆரம்பமே முடிவு செய்தது. தளபதி மரணித்தார். பத்ர் களத்தின் வெற்றியை தீர்மானித்த தகுதி சையதுனா முஆத், சையதுனா முஅவ்வத் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த 2 இளைஞர்கள் தான். முஆத், முஅவ்வத். எங்கள் சமூக இளைஞர்களை நான் கேட்கிறேன், எங்கே போனது மார்க்க பற்றுகள் எல்லாம்? பெருமானாருக்கு ஒருவன் தீங்களிக்கிறான், நாட்டுக்கு துரோகம் செய்கிறான். இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையை நிம்மதிப்படுத்த விடவில்லை. மனிதாபிமானத்திற்கும் மனிதநேயத்திற்கும் எதிராக இவன் படை திரண்டு வந்திருக்கிறான் என்ற போது அந்த வீரிய சிந்தனை எவ்வளவு அழகாக அமைந்தது. அந்த களத்தின் வெற்றிக்கு 2 இளைஞர்கள் வித்திட்ட வரலாறை இந்த பாரம்பரியம் பாடமாக படித்து வைத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தோள் கொடுத்து நின்ற அந்த தோழர்களில் இளைஞர்கள் மகத்தான இடம் பிடித்திருக்கிறார்கள். நான் ஒரு லிஸ்ட்டு வைக்கணும்னு வச்சிருந்த நேரம் இல்லை. இளைஞர்களில் பிரதான இளைஞர்கள் என்று ஒரு 100 பேர் சஹாபாக்கள்ல உங்கள் முன்னால் வாசித்து அவங்க எத்தனை வயசு, எப்போ ஷஹீத் ஆகுறாங்க, எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதை மட்டும்தான் கொடுக்க முடியும், நேரம் முடிஞ்சது. இந்த சமூகம் இதயத்தில் பதிக்க வேண்டும். ஈமானுக்கும் நமக்கும் தொடர்பே இல்லாமல் வாழ்கிறோம். பள்ளிக்கூட வாழ்க்கையை களங்கப்படுத்தினோம், கல்லூரி வாழ்க்கையில் ரொம்பவே அசிங்கப்பட்டு நிற்கிறோம். தீனுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்றைய இளைய சமூகத்தில் சில பேர் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வனுடைய நோக்கமே இளைஞர்களை அல்லாஹ்வோடு நிஸ்பத்படுத்துவது, இணைத்து வைப்பது, அந்த சிந்தனையை கொடுப்பது. நான் இங்கே வந்திருக்கும் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சகோதர இளைஞர்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய தொடர்புக்கு கொண்டு வாருங்கள்.
இந்த செய்திகளை அவர்களுக்கு கொண்டு சேருங்கள். நாம் கடந்து வந்த பாதை ஒரு தியாக பாதை. ஈமானை ஒளிமயமாக்கியவர்களில் 180% இளைஞர்களே ஜொலிக்கிறார்கள். இந்த ஈமானை ஒளிமயமாக்கியதில் இளைஞர்கள் ஜொலிக்கிறார்கள். நான் உமைர் இப்னு அபி வக்காஸின் வரலாறை படித்து வியந்து போனேன். உமைர் பின் அபி வக்காஸ் சாது பின் அபி வக்காஸின் சகோதரர். சாது பின் அபி வக்காஸின் சகோதரர் உமைர் பின் அபி வக்காஸ் ஒரு நல்ல வாலிபர். 15 வயசு கூட ஆகல. சில பேர் போதைக்கு அடிமையாகி கஞ்சாவுக்கு அடிமையாகிட்டாங்கன்னு ஒரு ஸ்கூல்ல இருந்து தகவல் சொல்லப்பட்ட போது அவங்க யாருன்னு கேட்டா அதுல இருக்கிற பாதி பேர் 9ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். 9ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமை. எங்கே வந்தது இந்த பழக்கம்? அவங்க வாப்பாட்ட அந்த பழக்கம் இல்லை, அவங்க அண்ணன் தம்பிகள்கிட்ட அந்த பழக்கம் இல்லை, அவங்க குடும்பத்திலேயோ அக்கம் பக்கத்திலேயோ அந்த பழக்கம் இல்லை. இவன் எப்படி அந்த பழக்கத்துக்கு அடிமையானான்? அவன் யாரோடு பழகினானோ அந்த கெட்ட நண்பர்களே காரணம். இளைய சமுதாயத்திற்கு நான் 6 அம்சங்களை சொல்ல விருப்பப்படுகிறேன். 1, நல்லவர்களோடு தோழமை கொள்ளுங்கள். சாலிஹீன்களின் தோழமை, நல்லவர்களின் தொடர்பும் சகவாசமும் உங்களை மிகச்சிறந்த நல்லவர்களாக மாற்றிவிடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. வானத்திலிருந்து மழை துளி விழும்போது அந்த மழை துளி ரோட்டில் ஓடுகின்ற சாக்கடையில் விழுகிறது. அந்த சாக்கடையின் சகவாசத்தால் மழை துளியும் சாக்கடையாக மாறுகிறது. அதே மழை துளி கடலில் விழுகிறது. கடலின் சகவாசத்தால் அந்த மழை துளி உப்பாக மாறுகிறது. அதே மழை துளி சிப்பி வாய் திறக்க உள்ளே விழுகிறது. சிப்பியின் சகவாசத்தால் முத்தாக மாறுகிறது. முத்தாக. தோழமை நம்மை மிகச்சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். சொஹபத்து சாலிஹு துரா சாலிஹு குணத், சொஹபத்து தாலிஹு துரா தாலிஹு குணத். ஒரு பாராசீக கவிஞன் சொன்னான், நல்லவர்களுடைய தோழமையும் தொடர்பும் நல்ல தன்மைகளை உனக்குள்ளே நசீபாக்கும். தீயவர்களா அந்த தொடர்புக்குள் நீயும் தீயவனாக போகிறார். அப்போ ஆரம்பம் அருமையான இந்த சமூக இளைஞர்கள் நல்லவர்களோடு அவர்கள் பழக வேண்டும். ஆலிம்களோடு, சாலிஹீன்களோடு, மார்க்கப்பட்டுள்ளவர்களோடு, ஒழுக்கம் சார்ந்த இளைஞர்களோடு நமது தோழமையும் நட்பும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நமது குடும்பம் நல்ல குடும்பம், நல்ல தந்தை, நல்ல தாய், ஆனால் நண்பன் கெட்டவன், வாழ்க்கை அனைத்தும் சீர்குலைந்து போகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. முதல் அம்சம். 6 அம்சத்தையும் அசைச்சு சொல்லிட்டீங்களேன்னா சொல்ல முடியாது. ஏன்னா 5 நிமிஷம் இருக்கு நான் முடிக்கிறது. கரெக்டாக 1 மணி நேரம். 8:50க்கு துவக்கினேன், 7:50, 8:50க்கு முடிச்சிடும். நான் அதான் முறையும் கூட. அசத்துமார்கள் பிரியத்தில் கொஞ்சம் கூட்டுங்கம்பாங்க. நீங்கள் பல பேர் யோசிக்கக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, தொலை வைக்கும் போது கூட நாங்கள் சுருக்கமாக தான் தொலை வைக்கிறது. இப்போ நாளைக்கு நம்ம பின்னால் தொழுகிற கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் எங்கே அந்த வழிக்கு போகும்போது அதிர்த்து சிம்பிளாக தொலை வைப்பாங்க. அதுக்கு நமக்கு வாடிக்கையாளர்களே அதிகமாகிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு பயான் வச்சாலே நான் அதிர்த்து கரெக்டாக டயத்துக்கு முடிச்சிருவாங்கன்னா இன்னும் கூட்டம் உங்களுக்கு இடம் இருக்காது. இன்ஷா அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஹசரத் சொன்ன பரக்கத்தை கூட கொஞ்சம் நேரம் கூட்டிக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். நான் உமைரை நினைத்து வியந்து போனேன். பதிர்களம் கண்ட சாது பின் அபி வக்காஸ் அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க சகோதரர் தம்பி உமைரை களத்தில் பார்க்குறாங்க. இன்னும் உள்ள நுழைகளை என்று ஆகலை. போருக்கெல்லாம் வந்த உடனேலாம் உள்ளே போக முடியாது. பெருமானார் ஆள் எடுப்பாங்க, கை வைப்பாங்க, அளவு பார்ப்பாங்க, வயசை விசாரிப்பாங்க. எல்லாம் கரெக்டான தான் உள்ளே அனுப்புறது. திட்டமிட்டு நடக்கும் அத்தனை. உமைரை பார்க்குறேன், காணல. என் கூட தான் வந்தார். இன்னும் நபியை சந்திக்கல. நான் அங்கங்கே பார்க்குற சகோதரரை காணல. கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல ஒதுங்கி உட்கார்ந்துருக்கிறான். கையை பிடிச்சி இழுத்து என்னப்பான்னு. இல்லை, அல்லாஹ் யரானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஏன்பா ஒளிஞ்சிருக்கிற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட நான் படாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பெருமானார் என்னை பார்த்துடக்கூடாது. என்னப்பா எல்லாரும் பெருமானார் பார்க்கணும்னு நினைப்பாங்க, நீ பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, பார்த்தா என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. பார்த்துட்டா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஏன்னா போரில் கலப்பதற்கு அல்லாஹுவின் ரசூல் வைத்த அளவுகோல் 15 வயசு. இவங்க வயசு 15 ஆகல, 15 விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பெருமானார் பார்த்துடக்கூடாது. நான் சொன்ன பரவாயில்லை, நீ வா, நீ எங்கே மறைகிறது முக்கியம் இல்லை, அங்கே ரசூலுல்லாஹ்கிட்ட போய் என்று அவங்க போய் நம்ம பார்த்து அவங்க நம்மளை தேர்ந்தெடுத்து தான் உள்ளே அனுப்பணும். துவா செய்துட்டு வான்னு கூட்டு போனேன். பெருமானார் தேர்ந்தெடுத்தாங்க, நான் போனேன், என்ன உள்ளே அனுப்பிட்டாங்க. என் தம்பி அடுத்து வந்தார். பார்த்தாங்க, உமையரா வயசு எத்தனைப்பா? நான் உம்மாவுக்கு போய் ஹிதமத் செய்ய போண்டா, போயிட்டு வாண்டா. அழுதாரு பாருங்க. நான் சொன்னேன் வியந்த வரலாறு. அழுதாரு பாருங்க. அவர் அழுதார். எப்படி அழுகிறார்? முன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பின்னால் தேர்வுக்காக காத்து நிற்கிற மாணவியின் தோழர்கள் அத்தனை பேர்களின் கண்களும் கண்ணீர் வலிக்கும் அளவிற்கு அழுதார். அந்த அழுகையில் அண்ணலாரே வீழ்ந்து போனார். நிறுத்துப்பா, ஏன் அழுகிறாய்? யார சொல்லலாம், எங்கள் வீட்டிலிருந்து புறப்படும் போது நான் ஒரு உறுதியோடு புறப்பட்டேன். யா அல்லாஹ் ரஹ்மானே, தீனுக்காக நடக்கிற முதல் யுத்தம், ஈமானையும் உன்னுடைய அன்பையும் உலகத்தில் நிலைநிறுத்துகிற இந்த யுத்தத்தில் நான் புறப்பட்டு விட்டேன். நான் ஷஹீதாகியே உன்னை சந்திக்க வேண்டும், நியத்து வச்சுட்டு வந்தேன். இந்த போரில் நான் ஷஹீதாக வேண்டும். வீட்டுக்கு போகணும்னு வரல, போர்க்களத்தில் ஷஹீதாக. அந்த வார்த்தை, அவர் சொன்ன விதம், அவர் அழுத அழுகை, யாருக்குமே ரூல்ஸ் மாத்துறதில்ல. ரசூல் தலையை தடவி துவா செய்து சரி உள்ள போப்பாண்டா, அனுமதி கிடைக்க பெறுகிறார். 14 வயசு பெற்ற செய்தனா உமைர் பின் அபி வக்காஸ் போர்க்களம் நடந்து வெற்றி கண்ட போது இஸ்லாத்தினுடைய அந்த துவக்க களத்தினுடைய அந்த செங்குருதிதான் ஈமானினுடைய அஸ்திவாரத்தை அந்த கட்டிடத்திற்கு தந்தது. அந்த கட்டிடத்துக்குள்ளே மண்ணிலே குலைக்கப்பட்ட செங்குருதியில் உமைர் பின் அபி வக்காஸின் செங்குருதி குறைக்கப்பட்டது. அவர் சொன்னதை போல் ஷஹீதானார். 14 வயது இளைஞர். பத்ரிலே எண்ணப்பட்ட சஹாபிகளில் இன்றைக்கும் பத்ர் சஹாபாக்களுக்கு நம்ம துவா செய்கிறோம். அவங்க இல்லைன்னா தீன் இல்லைங்கிற அளவுக்கு, தீனின் பரக்கத்தில் அவர்கள், வளர்ச்சியில் அவர்கள், இந்த தீனின் வெற்றியில் அவர்கள், அந்த பத்ரீங்களை நினைக்கிற போதெல்லாம் உமைர் பின் அபி வக்காஸ் நம் கண்முன்னால் காட்சி அளிக்கிறார். எங்கள் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், நான் ஷஹீதாக வேண்டும் என்று 14 வயதில் அந்த எண்ணம் உதித்ததே. எப்படி, எங்கே காணாக்கிறோம் இந்த உணர்வுகளை? நான் என் ரப்பை ஷஹீதாக சந்திக்க வேண்டும் என்று சொன்ன அந்த இறை பக்தி இன்றைக்கு எங்கே போனது? திசை மாறினோம், கொள்கை மாறினோம், ஒழுக்கம் சீரழிந்தோம், ஆளுங்களை விட்டு விலகினோம். பெற்றோர்களுக்கு மாறு செய்யும் பிள்ளைகளாக, பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத இடத்திற்கு சென்றோம். அவளை காப்பாற்றவே முடியாத இடத்துல போய் நிற்கிறோம். அல்லாஹ் இந்த சமூக இளைஞர்களை மாத்திரமல்ல, நாடு தழுவிய எல்லா இளைஞர்களையும் பாதுகாப்பானார். உங்களுக்கென்று ஒரு உணர்வுகள் இருக்கிறது, மிகச்சிறந்த வாழ்க்கை இருக்கிறது. இளமை அல்லாஹ்வின் தொடர்பில் இருக்க வேண்டும். 2வது அம்சம், அவன் நினைவில் இருக்க வேண்டும், அவனுடைய பாதையில் இருக்க வேண்டும், அவன் வணக்கத்தில் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபத்தை யார் அல்லாஹ்வின் நினைவில், அவன் பாதையில், அவன் தொடர்பில் ஆக்கி கொண்டார்களோ அவர்கள் சுவனத்து இளைஞர்கள் என்றார்கள். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்திலும் தொடர்பிலும் வணக்கத்திலும் வழிபாட்டிலும் தன் வாலிபத்தை ஆக்கி கொண்டார்கள். எப்போ பார்த்தாலும் தீனுடைய சிந்தனையில் இருப்பார், குர்ஆனோடு இருப்பார், திக்ரோடு இருப்பார், பெருமக்களோடு இருப்பார், உலமாக்களோடு இருப்பார், மார்க்கத்தின் நல்ல பணிகளா முன்னால் நிற்பார், பள்ளிவாசலின் சேவைகளா தன்னை முகவரிப்படுத்துவார். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அந்த இளைஞர்கள் அர்ஷின் நிழலுக்கு சொந்தக்காரர்கள். அகிலத்தின் உத்தமர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த பாடம் அது. இன்னொரு பக்கம் இளமை ஆற்றல் நிறைந்த பருவம். நான் எல்லாத்தையும் சொல்றது இல்லை. அறிஞர் பெர்னாஷா சொன்னார்,
ஒரு செய்தியை. இளமைங்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால் அது இனம் புரியாது, வீரம் மட்டும்தான் இருக்கும், விவேகம் இருக்காது. அந்த இளமையை நம்ம விரும்பலை. பாய்ந்து விழும் பீரங்கி துண்டை எடுக்க துடிப்பவன் இளைஞன் என்றார். பாய்ந்து விழும் பாய்ந்து வரும் பீரங்கி துண்டை எடுக்க துடிப்பவன் இளைஞன். ஒரு பீரங்கி துண்டு அங்கே வருதுன்னா அதை போய் எடுக்க போவான். அது வீரம் மட்டும் இருக்கிற இளைஞர்கள் விவேகத்தோடு இருக்க வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம். வெறும் வீரம் டேஞ்சர். எதுக்கெடுத்தாலும் அதை செய்யணும், இதை செய்யணும், நாட்டில் அதை செய். மிகச்சிறந்த வழிகாட்டுதலுக்கு கீழால் ஒரு வாலிபன் இருக்க வேண்டும். மிக நல்ல தலைமைக்கு கீழால் இருக்க வேண்டும். ஆற்றல் மிக்க பருவம் இது. மூணாவது அம்சம், இந்த ஆற்றல் சுய நினைவுகளோடு தன் ஆற்றலை மாத்திரம் பயன்படுத்தி இருக்கக்கூடாது. மிகச்சிறந்த தலைமையின் கீழ் ஒரு இளமை இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு சையதுனா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுவை அவங்க தாயார் கொண்டு விடுறாங்க. ஸைத் இப்னு சாபித் மகனை தங்களுடைய தீனுடைய பணிக்கு விடுறார். இஸ்லாத்தினுடைய பதில் வந்தபோது ஸைத் இப்னு சாபித் ரொம்ப ஆசையாக தயாராகி பயிற்சிலாம் எடுத்துக்கொண்டு ரசூலுடைய தர்பாரில் யா ரசூலல்லாஹ், அம்மா சொன்ன மாதிரி நான் இந்த களத்தில் பதணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப தயாராகிட்டேன்னா. பெருமானார் வயசை கேட்குறாங்க, 13 வயசு. ஸைத் இப்னு சாபித்து, இல்லைப்பா நான் உம்மாட்ட பேசிக்கிறேன், நீ உம்மாட்ட ஹிதுமத்துக்கு போயிடுன்னா. அவர் என்ன பண்ணார்னா சாதிக்கலை, இவர் சாதிச்சார். அவர் அழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். யார்? ஸைத் இப்னு சாபித். உம்மாட்ட வந்து ஒரே அழுக. உமைர் இப்னு அபீ வக்காஸ் ரசூலுல்லாஹ்ட்ட உட்கார்ந்து அழுகார், இவர் உம்மாட்ட வந்து அழுகார். பெருமானார் மறுத்துட்டாங்க. எனக்கு முன்னால் தெரிந்த ஒளியெல்லாம் மங்கி போச்சுங்கிறார். நான் ஒரு பிரகாசத்தை பார்த்தேன் பதிர்களத்தில், அது என் கண்ணை விட்டு மறைஞ்சு போச்சு, நான் எப்படியும் கலக்கணும். உம்மா சொன்னாங்களாம், தாய்மார்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன். உம்மா சொன்னாங்க, மகனே ஒன்றும் மங்கி போகல மகனே, உன் கண் இன்னும் பிரகாசமாக இருக்குது. மங்கி போகவில்லை, மங்கி போகவில்லை, மறைந்து போகவில்லை அந்த பிரகாசம். மகனே உனக்கு ஒன்று தெரியுமா, உனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது, இதுக்கு நீ இப்போ தகுதி இல்லை, நபியினுடைய முடிவு தான் ஹைரானது. உனக்குள்ள வேறு சில ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றலை நான் உருவாக்குகிறேன், அண்ணலாரே உன்னை தேர்ந்தெடுப்பார்கள் நாங்கள் அம்மா. உடனே மகனார் ஓகேங்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்த திறமை என்னன்னா நினைவாற்றல். எதை சொன்னாலும் உடனே பதிஞ்சிடும், எதை சொன்னாலும் பதிஞ்சிடும். ஒரு ஆயத்தா உடனே மனப்பாடம், ஒரு செய்தியா உடனே அதை உள்வாங்கிக் கொள்வாங்க. அந்த திறமையை வெளிப்படுத்தி ரசூலுடைய தர்பாரில் கொண்டு விட்டாங்க. என் மகனுக்கு இப்படி ஒரு ஆற்றல் இருக்குது. உடனே பெருமானார் பதிர் முடிஞ்சு போச்சு, ஆனால் அவங்க கலக்கல்ல, அவங்களுடைய திறமையை எடுத்துக்கொண்டு ரசூல் சொன்னாங்க, அப்படியானால் ஒன்று பண்ணுங்கள், இங்கே நிறைய கடிதங்கள் யூதர்களுடைய மொழியிலே வருகிறது, அதையெல்லாம் படிக்க வேண்டும், அந்த மொழியை நீங்கள் படித்து வாருங்கள். சஹாபிகளில் மிகப்பெரிய சஹாபிகளை, முதியவர்களை, மிகப்பெரிய இளைஞர்களை எல்லாம் தேர்வு செய்யாமல் ஸைத் பின் சாபித்தை கூப்பிட்டு நீங்கள் அதை எழுதுங்கள், படியுங்கள் என்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் போனாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த மொழியை, யூதர்களின் மொழியை படிக்கிறார். படித்து விட்டு ரசூல்கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் அந்த மொழி பயிற்சி எடுத்து விட்டேன், எழுத தெரியுமா? தெரியும். படிக்க தெரியும், அனைத்தும் தெரியும், முழு திறமை. எத்தனை நாள் ஆச்சு? 17 நாளில் முடிச்சார். 17 நாள். நான் இளைஞர்களை கேட்கிறேன், ஒரு மிகப்பெரிய தனக்கு தெரியாத ஒரு ஆங்கில மொழியை 17 நாளில், அரபி மொழியை 17 நாளில். ஆசாவில் 5 வருஷம் ஓதன பின்னாலும் அரபியில் பேச தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. 5 வருஷம் ஓதன பின்னாலும் அரபியில் பேச தெரியல. ஒரு மாணவர் வந்து சொன்னார், ஹதரத் உங்கள் கூட நான் அரபியில் பேசணுன்னார். சரிப்பா பரவாயில்லைன்னு கொஞ்சம் பயிற்சி எடுத்துகிட்டு வான்னு பேச விட்டேன். அவர் பேசணுன்னு நான் சொன்னங்க, வாப்பா எனக்கு இருக்கிற அரபி மறந்துடும் போல தெரியாது, நீ பேச பேச ஏன் அரபியில் குழப்பம் வந்துடும் போல தெரியுது, தயவு செய்து நீ தமிழில் பேசு, ஒரு 2-3 நாளைக்கு வந்து உட்காரு, நான் அந்த பயிற்சியை கொடுக்குறேன்னு. மொழி பயிற்சி மகத்தானது. 17 நாளில் மிகச்சிறந்த பயிற்சியை பெற்று வந்தது மாத்திரமல்ல,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வலது பக்கத்தில் எப்போதும் நீ இருப்பாயாக செய்தே என்று ரசூல் சொன்னார். வரும் கடிதங்கள் எல்லாம் நீ படிக்க வேண்டும். ஜெயிது தான் படிப்பான். உலகத் தலைவர்களின் கடிதங்களை படிக்கும் இடத்தில் ஜெயித் நிறுத்தப்பட்டார். வயசு எத்தனை? 13 வயசு. எங்கே இளைஞர்களே? மாணவியின் அருகாமையை பெற்ற ஜெயித் எங்கே? இன்னும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? வீர மௌனாவில் 70 சஹாபாக்கள் ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்பட்ட போது வேதனைப்பட்ட சஹாபிகள். யமாமா யுத்தகலம், அங்கே ஹாஃபிதுகள் ஷஹீதாகிறாங்க. நபி இல்லை. சித்திகுல் அக்பரும் உமரும் அழுதாங்க, கண்ணீர் வடித்தாங்க. கவலையாக இருக்குது அபூபக்கர். அபூபக்கர் சொன்னாங்க, உனக்கு இருக்கிற கவலை எனக்கும் இருக்கிறது உமரே. ஹாஃபிதுகள் எல்லாம் மௌத்தாயிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் விடை பெற்றாங்க. குர்ஆன் ஷரீஃப்னு ஒரு உருவம் இல்லை, எழுத்து வடிவம் இல்லை, கல்பில் வச்சிருக்கிறோம். சில பேர் எழுத்த பேப்பரில் எழுதியிருக்கிறாங்க, ஓலையில் எழுதி வச்சிருக்கிறாங்க, சில பேர் தோளில் எழுதி அங்கங்கே வச்சிருக்கிறாங்க. சமுதாயம் கடைசி காலம் வரைக்கும் அல்லாஹ்வின் இந்த வேதம் போய் சேர வேண்டுமே, அந்த பொறுப்பை எடுக்கணும். அவங்க யோசிக்கிறாங்க. அன்றைக்கி ராத்திரி பூரா உட்காந்து அழுதாங்க, கண்ணீர் வடித்தாங்க, அல்லாஹ்ட்ட இஸ்திகாரா பண்ணாங்க. காலையில் 2 பேரும் சந்திக்கிறார்கள். சந்தித்து ஒத்த கருத்துக்கு வருகிறார்கள். இந்த பொறுப்புக்கு தகுதியான ஒருவர் எனக்கு அல்லாஹ் நினைவில் போட்டு விட்டான். ஹஜ்ரத் உமரும் அபூபக்கருக்கும் ஒரே மனிதரை அல்லாஹ் போடுறான். 2 பேரும் மறுநாள் காலையில் வந்து சந்தித்த அந்த மனிதர் யார்? ஸைத் இப்னு சாபித். இதே ஸைதை அன்னைக்கு வயசு 13, இன்னைக்கு வயசு ஒரு 16, 17, 18 வயசு. இந்த வயசு தான். ஒரு 10 வயசு அதை விட பின்னால். பத்ர் ஹிஜ்ரி 2 நடக்குது. ஹிஜ்ரி 10 ரசூலுல்லாஹ் வஃபாத்து. ஹிஜ்ரி 10க்கு பின்னால் அபூபக்கர் ஆட்சி. ஒரு 10 வருஷத்தை கூட்டுங்க. 13 + 10 23, 24 வயசு. திருக்குர்ஆன் ஷரீஃபை இணைந்து அங்கங்கே இருக்கிற குர்ஆனுடைய வார்த்தைகளை எல்லாம் சேகரித்து முழுமையாக்கி தரணும்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, மலையை புரட்ட சொல்லுங்கள் அபூபக்கர் அவர்களே, ஜனாதிபதி அவர்களை புரட்டி விடுகிறேன். இந்த பொறுப்பை என்னிடத்தில் தராதீர்கள், முடியாதுன்னாங்க. இல்லைப்பா, நாங்கள் 2 பேரும் அல்லாஹ்ட்ட கேட்டோம், அல்லாஹ் ஒன்றை தான் அடையாளம் காட்டினான் என்றான். தேர்ந்தெடுக்கப்படுகிறார் 24 வயதில் ஸைத் இப்னு சாபித். உலகத்தின் பல பாகங்களில் பாதுகாக்கப்பட்ட குர்ஆனின் வசனங்கள். அவங்கள்ட்ட 2 வசனம் இருக்கும், இவங்கள்ட்ட 500 ஆயத்து இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு ஆயத்து எழுதி வச்சிருப்பாங்க. இது எல்லாம் மொத்தமாக்கி எதை எந்த சூறாவில் இணைக்கணும், இணைத்து குர்ஆனாக கொண்டு தரணும். அந்த பொறுப்பை ஒரு இளைஞரிடத்தில் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு நானும் நீங்களும் ஓதுகிற அந்த குர்ஆன் ஸைத் இப்னு சாபித் அவர்களால் தொகுத்து தரப்பட்ட ரசூலின் வார்த்தை ஒரு எழுத்து விடப்படாமல் சேகரித்து ஒன்றிணைக்கப்பட்டது. இன்றைக்கு இளைய சமுதாயத்தை நினைத்து நாங்கள் வருந்துகிறோம். நீங்கள் அந்த வருத்தத்தை நீக்க வேண்டும். குர்ஆனை கூட இந்த சமூகம் இன்றைக்கு சுமக்கும் இடத்தில் கொண்டு தந்த அந்த இளைஞர்களை, சித்திகுல் அக்பர் போன்ற மிகப்பெரிய சாலிஹீன்களின் தொடரில் இருந்த அந்த இளைஞர்களை, இன்னொரு பக்கம் பத்ருகளத்தை வெற்றியாக்கி தந்த இளைஞர்களை, நான் அல்லாஹ்வை ஷஹீதாக பார்க்க வேண்டும் என்று பேசிய இளைஞர்களை நீங்கள் திரும்பி பார்த்தால் இந்த தீன் வளருவதில் அவர்கள் பெற்ற மகிழ்ச்சி மகத்தானது. நாம் இந்த தீனின் வளர்ச்சியில், உயர்வில், இதை பாதுகாப்பதில் நாம் பங்கெடுக்கணுங்கிறத விட ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த தீனின் கண்ணியத்தை சமுதாயத்தின் பார்வையில் மதிப்பு குறைவாக ஆக்குவதில் நீங்கள் இறங்கி விடாதீர்கள் என்று கேட்கிறேன். கண்ணியத்தை கொடுக்கிறதும் பாதுகாக்கிறதும் இருக்கிறது. இந்த தீனின் கண்ணியத்தை குலைத்து விடாதீர்கள். ஆபாச செயல்களால், அருவருக்கப்பட்ட செயல்களால், ஒழுக்கம் இல்லாத நடைமுறைகளால் மாண்பு நிறைந்த மார்க்கத்திற்கு களங்கம் கற்பித்து விடாதீர்கள் என்று எங்கள் இளைஞர்களை உரிமையோடு கேட்கிறேன். மகத்தான இந்த பணி அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக, வெற்றியாக்கி வைப்பானாக. இந்த தீனுக்கு அரணாக இருக்கிற இளைஞர்களாக இந்த சமூக இளைஞர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானாக. அவன் அச்சத்தோடு வாழச் செய்வானாக, அவன் தொடர்பில் இருக்க செய்வானாக. உமைர் இப்னு அபீ வக்காஸ் போன்ற இளைஞர்களை, ஸைத் இப்னு சாபித் போன்ற இளைஞர்களை அல்லாஹ் இந்த மண்ணில் நடமாட வைப்பானாக. இந்த தீன் உலகமெல்லாம் போவதற்கு அல்லாஹ் இளைஞர்களை தேர்ந்தெடுப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் போதுமா அதில் திருப்திப்பட்டாங்க. உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும்
நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத்தை கொடுக்கிற காலம் வரையிலும் நாம் படுக்கையில் விழுந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக, முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நம்மை, நமது குடும்பத்திற்கோ, நமது குடும்பத்தை நமக்கோ சுமையாக்கப்பட்டு விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு அல்லாஹ் திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசங்களை ஏற்படுத்தி ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து விட்டு கொடுத்து வாழச் செய்வானாக. நம்ம பிள்ளைங்க எங்கெல்லாம் திருமணமாகி மகிழ்ச்சி இல்லாமல் கணவனும் மனைவியும் போராடி கொண்டும் சண்டையிலும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்களை அல்லாஹ் இந்த சபையின் பரக்கத்தால் இணைத்து வைப்பானாக, சொர்க்கத்திலும் ஒன்றாக்கி வைப்பானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை அவன் பேரருளால் வழங்குவானாக. கர்ப்பமாக இருக்கிற நமது பிள்ளைகளை சிறப்பாக குழந்தை பெற தௌஃபீக் செய்வானாக. ஹயாத்து வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானார், அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானார். உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இங்கே நிறைய வந்திருக்கிற சங்கைமிக்க நபியின் வாரிசுகளான உலமாக்கள், எங்கள் மதரசாவின் அன்பு மாணவ கண்மணிகள் எல்லோருடைய உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து 1 மணி நேரம் என்ற இலக்கையும் சங்கைமிக்க உஸ்தாதுமார்கள் உலமாக்கள் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் அதிகப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதை கவனத்தில் கொண்டு அந்த 1/4 மணி நேரத்தையும் அதிகமாக்கி பேச வைத்த அல்லாஹ்விற்கும் நான் ரொம்பவே நன்றி சொல்லி, தொடர்ந்து இது போன்ற நற்பணிகளில் மூச்சு உள்ளவரையிலும் அல்லாஹ் இருக்கச் செய்வானாக. ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.